பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 33வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: தேவன் கலகத்திற்கு தேவனாயிராமல் சமாதானத்திற்கு தேவனாயிருக்கிறார். பரிசுத்தவான்களுடைய சபைகள் எல்லாவற்றிலேயும் அப்படியே இருக்கிறது என்பதாக. பரிசுத்தவான்களுடைய சபைகள், சர்ச்சஸ் ஆஃப் த செயின்ட்ஸ் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இன்னொரு பெயர் பரிசுத்தவான்கள் என்பதாய் காணப்படுகிறது. இயேசுவை பின்பற்றுகிற ஜனங்கள் பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும் என்பதே அவருடைய நோக்கம். இயேசு பரிசுத்தராய் காணப்படுவதனால் அவரை பின்பற்றுகிற ஜனங்கள் எல்லாரும் தங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் இயேசுவை யாரும் தரிசிக்க முடியாது. நாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்காக இயேசு தன்னுடைய சொந்த இரத்தத்தை கல்வாரி சிலுவையில் ஊற்றி கொடுத்தார். இரத்தம் சிந்தி சபையை கிரயத்திற்கு கொண்டதன் நோக்கமும் பாவத்தோடு சபைகளுக்கு வருகிறவர்கள் கூட சில நாட்களில் பரிசுத்தவான்களாய் மாற வேண்டும் என்பதற்காக. ஆகையால் நாம் பரிசுத்தமாய் வாழ்வதே கர்த்தருடைய சித்தம் என்பதை அறிந்து அதற்காக பிரயாசப்படுங்கள். இந்த பூமியில் சபைகளை கர்த்தர் கொடுத்ததும் பரிசுத்தவான்கள் கூடி வருகிறதற்காக என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் புளிப்பில்லா அப்ப பண்டிகையை கொடுத்து புளிப்பில்லா அப்பத்தை 7 நாளளவும் அவர்கள் புசிக்க வேண்டும். அவர்கள் எல்லைக்குள் எங்கும் புளித்தமா காணப்பட வேண்டாம் என்று கட்டளை கொடுத்தார். புளிப்பு என்பது பாவத்திற்கு அடையாளமாய் காணப்படுகிறது. புளிப்பு கர்த்தருடைய பிள்ளைகள் கூடி வருகிற சபைகளின் எல்லைகளில் கூட காணப்படலாகாது. இந்நாட்களில் சபைகளில் ஒழுங்கீனங்கள் காணப்படுகிறது. உலகத்தின் காரியங்கள் சபைக்குள் வந்துவிட்டது. சியோனின் சபைகள் கூட பாபிலோனிய சபைகளாய் மாறிக்கொண்டு காணப்படுகிறது. இஸ்ரவேல் சபையில் மாம்சீக பாவத்தை கண்டவுடன் பினகாஸ் வைராக்கியம் கொண்டு எழும்பி சபையை பரிசுத்தப்படுத்தினான். அவர்களுக்குள் பாவத்தை விதைக்க ஆலோசனை கொடுத்த பிலேயாம் என்ற கூலிக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசி பட்டயத்தினால் கொல்லப்பட்டான். பின்னாட்களில் அவர்களுக்குள் பாவத்தை விதைத்த ஆகாப் ஏசபேலின் குடும்பத்திற்கு யெகூ நீதி செய்தான். கர்த்தருடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் தாவீதையும் இயேசுவையும் பட்சித்தது என்று வேதம் கூறுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களையும் நீங்கள் ஆராதிக்க கூடி வருகிற இடங்களையும் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளுவது உங்கள் கடமை என்பதை மறந்து விடாதிருங்கள். தேவ ஜனங்கள் சபைகளில் கர்த்தருக்கென்று செய்கிற சகல காரியங்களில் கூட ஒழுங்கும் கிரமமும் காணப்பட வேண்டும். அவைகள் ஒலி அமைப்பாக காணப்பட்டாலும் நேரடி ஒளிபரப்பாக காணப்பட்டாலும் உபகரணங்களை கையாள்வதாக காணப்பட்டாலும் பாடல் ஊழியங்கள், இசை ஊழியங்கள், சிறுவர் ஊழியங்கள் எதுவாய் காணப்பட்டாலும் எல்லாம் நேர்த்தியாகவும் பரிசுத்தமாகவும் காணப்பட வேண்டும். ஆவிக்குரிய காரியங்களிலும் கிருபை வரங்கள் வெளிப்படும் வேளையிலும் கூட கர்த்தர் ஒழுக்கத்தை எதிர்பார்க்கிறார். நீங்கள் கூடி வந்திருக்கிற போது உங்களில் ஒருவன் சங்கீதம் பாடுகிறான், ஒருவன் போதகம் பண்ணுகிறான், ஒருவன் அந்நிய பாஷையை பேசுகிறான், ஒருவன் இரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஒருவன் வியாக்கியானம் பண்ணுகிறான். சகலமும் பக்தி விருத்திக்கு ஏதுவாக செய்யப்பட வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. ஆகையால் நம்முடைய சபைகள் கூட பரிசுத்தவான்கள் கூடி வருகிற சபை என்று அழைக்கப்பட பிரயாசப்படுங்கள். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே, நாங்கள் பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும் என்பதே எங்களை குறித்து நீர் கொண்ட சித்தமாய் இருக்கிறது. ஆகையால் எங்கள் வாழ்வின் அனுதின நடக்கைகள் எல்லாவற்றிலும் நாங்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள கர்த்தரங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டுவீராக. அன்று எலிசாவை கண்டவுடனே சுனேமுராளாகிய ஸ்திரீ பரிசுத்தவான் என்று காண்கிறேன் என்று சாட்சி கொடுத்தது போல உம்முடைய பிள்ளைகளாகி எங்களை காண்கிறவர்கள் அத்தனை பேரும் இவர்கள் பரிசுத்தவான்கள், இயேசுவின் பிள்ளைகள் என்று சாட்சி பகர அப்படிப்பட்ட ஒரு மாதிரியின் ஜீவியம் நாங்கள் செய்ய கர்த்தரங்களுக்கு நீர் உதவி செய்யும். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் கர்த்தர் உடனிருப்பீராக. இவர்கள் அத்தனை பேரையும் பரிசுத்தத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் இரத்தத்திற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.